அன்பிற்கினியோரே, உங்களுக்கு வணக்கமும் வாழ்த்துகளும். சில ஆண்டுகளுக்கு முன்னதாக சென்னையிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது மக்கள் எல்லாம் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே ஒரு இளைஞன் தாமாகவே முன்வந்து நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், குழந்தைகள், வயதானவர்கள் யாவரையுமே தன்னுடைய தோள் மேல் தூக்கி வைத்து கொண்டு பத்திரமான இடத்துல போய் கொண்டு அமர்த்தினான். இத்தனைக்கும் வெள்ளமானது மாறளவுக்கு பாய்ந்து கொண்டிருந்தது. என்றாலும் அவன் தன்னுடைய உயிரை துச்சமென நினைத்து இது போன்ற மாபெரும் சேவையை செய்தான். இதை பார்த்து விட்டு ஒரு செய்தியாளர் அவனிடத்துல கேட்டான், நீங்கள் ஏன் உங்களுடைய உயிரை இவ்வளவு துச்சமாக நினைத்து கொண்டு இது போன்ற சேவைகளை செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அந்த இளைஞன் சொன்னான், என்னுடைய வாழ்க்கை எனக்கானது மட்டுமல்ல, அது பிறருக்கானது. பிறருக்காக சேவை செய்வதுவே என்னுடைய கடமை என்று சொன்னான். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கை நமக்கானது மட்டுமல்ல, அது பிறருக்கானது. அதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழகாக சொல்கிறது. அச்செய்திலே இயேசு தன்னுடைய சீடர்களிடத்திலே சொல்கிறார், ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இத்தோடு இயேசு நிறுத்தி கொள்ளவில்லை. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இயேசுனுடைய அன்பு தன்னலமற்றது, தன்னையே தருவது, எல்லாரையும் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இது மாதிரியாக சீடர்களும் ஏன் நாமும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்கள், இன்றைய முதல் வாசகம் எருசலேம் திருச்சங்கத்திலே எடுக்கப்பட்ட முடிவுகள் எத்தகையது என்பதை பற்றி பேசுகிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற இனத்தார் விருத்த சேதனம் செய்ய தேவையில்லை. மாறாக அவர்கள் கிறிஸ்தவத்துக்கு எதிரான செயல்பாடுகளை விட்டுவிட வேண்டும், கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இவ்வாறு கிறிஸ்தவம் இயேசுனுடைய வழியிலே நடந்து எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு இடமாக மாறிப்போனது. அதனால் பலரும் கிறிஸ்தவத்திலே இணைந்தார்கள். என்றால் இயேசு நம்மை அன்பு செய்தது போல பிறரையும் அன்பு செய்கிற பொழுது அவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். புனித பவுல் கொலோசருக்கு எழுதிய திருமுகத்திலே 3வது அதிகாரம் 14வது வார்த்தையை சொல்றார், ஆகவே அனைத்திற்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள், அதுவே அனைத்தையும் புனைத்து நிறைவுறச் செய்யும். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று அனைத்திற்கும் மேலாக அன்பையே கொண்டு வாழ்வோம்.